குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி மதியானத்துக்கு நம்ம வந்து மீன் குழம்பு பண்ணலாம். இன்றைக்கி மதியானம் நான் மட்டும்தான் இருக்கேன், அதனால் காலையில் பண்ண இட்லி மதியானத்துக்கு வச்சுக்கலான்ட்டு அப்படியே இட்லி இருக்குது, அதை நான் சாப்பிட்ருவேன். பசங்க மதியானம் இட்லி தான் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சில்லி இட்லி பண்ணல, அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதனால் அவங்க வரத்துக்குள்ளே நம்ம ஏதாச்சும் குழம்பு செஞ்சு சாப்பாடு பண்ணி வைக்கலாம், ஈவினிங் வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு. மீன் கொஞ்சம் நேற்று வாங்கி வச்சுருந்தேன், அது வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை குழம்பு பண்ணி கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சு வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் மீன் குழம்பு செய்யலாம். மீன் குழம்புக்கு இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் தான் மூட்டிருக்கேன். அந்த நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு வெந்தயம் போடணும். வெந்தயம் எதுக்கு போடணுன்னு எனக்கு தெரியாது, எல்லோரும் போடுறாங்க, நானும் போடுவேன். ஆனால் எங்கள் ஊர்லலாம் வெந்தயம் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. வெந்தயம் போட மாட்டாங்க. வெந்தயம் போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே சின்ன வெங்காயம் பூண்டையும் சேர்த்து, சின்ன வெங்காயம் தான் நல்லது மீன் குழம்புக்கு, எப்போயுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் பூண்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி அது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது 5-10 நிமிஷம் ஆனால் கூட சிம்மில் வச்சு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். லைட்டாக உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக ப்ரௌன் கலர் ஆகிடும், அதனால் உப்பு போட்டு நான் அதை வச்சு வெயிட் பண்ணுறேன். அந்த டைமில் நான் 2 கோதுமை தோசை ஊற்றி சாப்பிட்டேன். ஏன்னா மதியானம் இட்லி இருந்தது, அது பிடிக்கல, சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு கோதுமை தோசை 2 ஊற்றி சாப்பிட்டேன். அந்த 2 தோசை மட்டும் பசங்களுக்கும் வச்சுருக்கேன், ஆளாளுக்கு ஒன்று கொடுத்துட்டு சாப்பாடு வேணுன்னா சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா மதியானம் இட்லி வந்து அப்புறம் எப்படி இட்லி தோசைலாம் சாப்பிட்றது, சாப்பாடு வேணுன்னா சாப்பிட்றது, அப்படி இல்லைன்னா நைட்டுக்கு சாப்பாடு சாப்பிட்டுப்பான். இப்போ வந்து நம்ம அந்த சின்ன வெங்காயம் ப்ரௌன் கலராக நல்லா மெல்ட் ஆகி வந்துச்சு, பற்றிய தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. அதில் வந்து நம்ம தக்காளி வந்து எப்பவுமே கிரைண்ட் பண்ணி தான் நான் போடுவேன். நான் தக்காளி அப்படியே பெருசாக கிடந்தா அது சாப்பிட மாட்டாங்க, எடுத்து வச்சு தான் பசங்க சாப்பிடுவாங்க. அதனால் அதை கிரைண்ட் பண்ணி ஜூஸியாக ஊற்றிட்டேன்னா கொஞ்சம் குழம்பு வந்து திக்காக கொஞ்சம் வரும். அதனால் தக்காளி அப்படியே அரைச்சி ஊற்றி அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கலரின்னு இருக்கணும். அந்த தக்காளி போடுற டைமில் நம்ம கருவேப்பிலை போடணும். ஏன்னா தக்காளி போடுற டைமில் கருவேப்பிலை போட்டால் அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் நம்மளுக்கு இருக்கும், அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லா அப்படியே எடுத்து காட்டும். இது எல்லாமே என்னோடய ரெசிபி தான், நான் வந்து எங்கேயுமே பார்த்து செய்கிறது கிடையாது. நம்மளுக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்கிறேன். ஆனால் வந்து நல்லா இருக்குன்னு பசங்க சொல்லுவாங்க, மீன் குழம்பு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் அதே ஃபாலோ பண்ண வேண்டியது. எங்கேயும் யூடியூப்லலாம் நான் பார்த்து செய்ய மாட்டேன். வச்சு செஞ்சாலும் தண்ணியும் இதெல்லாம் என்னென்னமோ போடணுமோ அதெல்லாம் போட்டு செஞ்சுடுவேன். கறிவேப்பிலை போட்டு அதெல்லாம் நல்லா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூள் போடுவேன், ஏன்னா மீன் கரெக்டாக காரத்துக்காக. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போடுவேன். என்னோடய குழம்பு மிளகாத்தூளில் வந்து காரம் இல்லை, அதனால் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சோண்டு போட்டுட்டு மல்லி பவுடர் போடுவேன். மல்லி பவுடர் கொஞ்சமாக போட்டு குழம்பு கொஞ்சம் இன்னும் திக்காக வரத்துக்காக மல்லி பவுடர் போட்டுட்டு இப்போ தான் அந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்ப்பேன். சேர்த்துட்டு நான் சின்ன வெங்காயம் உரிக்கும் போதே நான் வந்து புளி ஊற வச்சுருந்தேன், கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணி இந்த மிளகாத்தூள் எல்லாம் வந்து பச்சை வாசனை அந்த இப்போ லாஸ்ட்டாக நான் போட்டது மஞ்சத்தூள் வந்து ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு தான் நான் மீன் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். இல்லைன்னா அது ஸ்மெல் அடிக்கும் அப்படின்றதுனால மஞ்சத்தூள் உப்பு போட்டு தான் மீன் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் நான் கொஞ்சோண்டு குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் அந்த புளி தண்ணி அதில் ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்க விடணும். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த மீனையும் அதில் போட்டுட்டு, எல்லோரும் வந்து சுண்டதுக்கப்புறம் அந்த மீன் போடுவாங்க. ஆனால் நான் வந்து மீன் எனக்கு தெரியல, நான் அந்த ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த மீனையும் அதில் போட்டுட்டு அது சுண்டுற வரைக்கும் மீன் அப்போ வெந்துரும்ல நல்லா, அதனால் அப்படியே போட்டுருவேன். இப்போ நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம், நம்மளுக்கு தேவையான தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். அந்த டைமில் நான் வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி நிறைய வேலை இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரே ஒரு கொதி வந்துச்சு. கொதி வந்த உடனே நம்ம இப்போ வந்து மீன் போட்டுப்போம். மீன் போட்டு தான் ஒரு 10-15 நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த குழம்பு வந்து சுண்டி இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு காயிடும்.
மீன் ஒன்று ஒன்றா அப்படியே போட்டு, நான் வாங்கின மீன் பேர் எனக்கு தெரில, ஆனால் எங்கள் ஊரில் வந்து அயல மீனுன்னு சொல்லுவாங்க. இங்கே தெரியல, அயல மீனாக இருக்கும் எனக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு முள் தான் இருக்குது அந்த மீன். முள் இல்லாத மீன் தான் எப்பவுமே வாங்கி செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா பசங்க, சின்ன பாப்பாவுக்கு மீனே பிடிக்காது, அவள் சாப்பிடவே மாட்டாள் மீன். பெரிய மீன் குழம்பு அவ்வளோவா பிடிக்காது, ஃப்ரை பண்ணால் தான் பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி நான் குழம்பு தான் பண்ணியிருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மீனோட அந்த சதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு மாரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது நம்ம சாப்பிடும்போது ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இந்த இந்த மீனெல்லாம் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு 4-5 இலை கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். ஆனால் நான் போடலை, மறந்துட்டேன். அது போட்டால் அந்த குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். நம்மளுக்கு வீடு ஃபுல்லாக குழம்பு வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எவ்வளோ தண்ணி வச்சுருந்தோம், அந்த தண்ணி அப்படியே ஃபுல்லாக ஃபுல்லி வந்துச்சு. இப்போ மீனெல்லாம் நல்லா வெந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கடாயிலிருந்து ஒரு சின்ன கடாய்க்கு எனக்கு தேவையான அந்த மீன் குழம்பு எவ்வளோ ஊற்ற முடியுமோ அந்த மீன் குழம்புக்கு தேவையான சின்னோண்டு ஒரு கடாயில் போட்டு வச்சுப்பேன். ஏன் இந்த கடாயில் போட்டு வச்சுப்பேன்னா, அப்படியே வச்சுருந்தேன்னா அது நம்ம எப்போ வேணாலும் சூடு பண்ணிக்கலாம். அதனால தான். அதே கடாயில் இருந்தானே எனக்கு பிடிக்காது. அதனால வேறு கடாயில் ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி அப்படியே மூடி வச்சுப்பேன். மூடி வச்சுட்டு அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.